கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாய் தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகாலையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களிலே, துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். துன்மார்க்கமான காரியம் இந்த உலகத்துக்குள்ள நிறைய இருக்கு. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். நல்லவனை நல்லவன் சொல்லணும், கெட்டவனை கெட்டவன் சொல்லணும். இன்னைக்கு கெட்டவனை நல்லவன் சொல்றாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். ஐயா, யாரு சபிப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜனங்கள் சபிப்பார்கள். அதனால நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே யார புகழ்ந்து பேசுறோம், யார எதுக்காக பேசுறோம், அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். துன்மார்க்கமான வழியில ஒரு மனுஷன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறானா, அவனை பார்த்து நல்லவன், இவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜனங்கள் சபிப்பார்கள். அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே மற்ற ஜனங்கள் கவனித்து கொண்டிருப்பாங்க. ஒருவேளை இப்ப நான் திருநெல்வேலி பகுதியிலிருந்து நான் பேசுறேன். என் வாழ்க்கையிலே நான் இன்னும் தேவனுக்கு எப்படிலாம் பிரியமானபடி நடக்கணும், இதை நான் அந்த பூமியில இருக்கிற நாட்கள் முழுவதும் யோசித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி அநியாயமான காரியத்தை வெறுத்து இருதயத்துக்குள்ள சுத்த இருதயத்தோடு தேவனை தேடணும். நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நற்கிரியை செய்யும் போது சகல விதமான ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல செயல்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நீதிமானாக வாழணும். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகும் போது ஒரு மனுஷன் துன்மார்க்கனா மாறிடுறான். துன்மார்க்கனா எப்படி மாறுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தரை பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நீதிமான் சொல்லி யாராவது சொல்லியாச்சு அப்படின்னா ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். யார வெறுப்பார்கள் அப்படின்னா, ஒரு மனுஷன் தப்பா வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த மனுஷன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்க. அப்படி யாராவது சொல்லியாச்சு அப்படின்னா அந்த சொன்ன ஆளை ஜனங்கள் சபிப்பாங்களாம். அதே நேரத்துல அந்த சொன்ன மனுஷனை வெறுப்பாங்களாம். அவனை கடிந்து கொள்வர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். உத்தம ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, துன்மார்க்கனை பார்த்து, ஐயா நீ தப்பா வாழ்ற, நீ தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி வாழ்ந்தால்தான் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் கட்டப்படணும், உன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ மனம் திரும்பியா துன்மார்க்கமான வாழ்க்கையில அழிஞ்சு போகாத. துன்மார்க்கன ஒரு மனுஷன் வாழ்ந்தாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்களோ, யாரு கடிந்து கொள்றாங்களோ, அவனை கடிந்து கொள்வர்கள் மேல் பிரியம் உண்டாகும். துன்மார்க்கனை யாரு கடிந்து கொள்றாங்களோ அவங்க மேல ஜனங்கள் நேசிப்பாங்க. அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் உண்டாகும், கிடைக்கும். தேவன் பாப்பாரு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே நம்ம சரியா பேசுறோமா,
இல்ல மனுஷனுக்கு பிரியப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுறோமா? தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு மனுஷனுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், ஒரு கம்பெனில வேலை பார்க்கலாம், இன்னுமாக கவர்மெண்ட் வேலை இருக்கு. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உண்மையாய் வேலை பார்த்தால் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்க அந்த மனுஷனை புகழ்ந்து 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 பேசும்போது அது அந்த மனுஷனுக்கு சாபம் தான் கொண்டு வருமே தவிர அது ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு நாள் அந்த மனுஷன் அழிஞ்சு போயிடுவான். ஏன் பிரதர் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னா, அந்த மனுஷன் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, இது தப்பு பிரதர், இப்படி அநியாயமா லஞ்சம் வாங்கக்கூடாது, இப்படி அநியாயமா செய்யக்கூடாது, இப்படி அநியாயமா லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது ஒரு துன்மார்க்கமான காரியம் அப்படி சொல்லி யாராவது கடிந்து கொண்டால், அதுல ஒருவேளை அந்த மனுஷன் மனம் திரும்பினால் அந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவான். சொன்ன குடும்பமும் உத்தம ஆசீர்வாதம் கிடைக்குமா? வீட்டுல கணவர் ஒருவேளை மதுபான அடிமையில இருக்கலாம், போதை அடிமையில இருக்கலாம், விபச்சார அடிமையில இருக்கலாம், பலவிதமான பாவ அடிமை இருக்கு, விக்கிர வழிபாடு இருக்கு, உலக வழிபாடு இருக்கு, இச்சையான காரியம் இருக்கு, மோக இச்சை இருக்கு, காம விகாரம் இருக்கு, பொல்லாத காரியங்கள் எத்தனையோ இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லி தெரிந்தால் இது பாவம், இது துன்மார்க்கமான காரியம், இது வேண்டாம், இது ஒரு அசுத்தமான காரியம், இது ஒரு மாயான காரியம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இப்படி செய்யக்கூடாது. அது ஒருவேளை பையனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், இல்ல வீட்டுல பெரியவங்களா கூட இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் மற்ற 6 நாள் நல்ல வீட்டுல டிவி ஆன் பண்ணி இல்ல செல்போனை கையில் எடுத்து தேவனுக்கு பிரியமில்லாமல் எதெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாமே தப்பு லிஸ்ட்ல தான் வரும். அந்த தப்பான காரியங்களை வீட்டுல யாராவது பார்க்கும்போது, இல்ல இது பார்க்க கூடாது, இது தப்பு, இது அநியாயமான காரியம், இதுல தேவன் பிரியப்பட மாட்டாரு, இதை பார்த்தா நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் வராது, இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லை, நம்மளே நம்ம பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்துக்கணும், சாபத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி வீட்டுல குடும்பத்துல யாரு பேசினாலும் தேவன் பார்ப்பாரு. நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனத்தின் மூலியமாக என் கூட பேசினாரு. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். எந்தெந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனோ அந்த வசனத்தை தேவனோட சமூகத்துல சொல்லி ஜெபிப்பேன். யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதை சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனிலயோ ஒரு ஆபீஸ்லயோ ஒரு வியாபாரத்திலயோ இருக்கும்போது அந்த இடத்துல நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேனோ அதை வச்சுதான் அந்த இடத்துல உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா வேலை பார்த்தால் நிமிர்ந்து நிக்கலாம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல ஏன் நிமிர்ந்து நிக்க முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல லஞ்சம், ஏதோ ஒரு இடத்துல கூட்டி பேசுறது, ஏதோ ஒரு இடத்துல குறைச்சு பேசுறது, அநியாயமா சம்பாதிக்கிறது, அடுத்த சொத்தை கொள்ளடிக்கிறது, இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கு. பிசாசை குறித்து அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொய்யா பேசுவாங்க, அடுத்தனுடைய சொத்தை திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, அழிப்பாங்க, ஒரு குடும்பத்தை நாசமாக்கிடுவாங்க. இது எல்லாமே துன்மார்க்க லிஸ்ட் தான்.
கடவுள் இல்லை, தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்களோ அவங்க துன்மார்க்கர். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். பெருமையா இருக்கிறாங்களா, துன்மார்க்கர் லிஸ்ட்ல வரும். பைபிள்ல நிறைய இடத்துல துன்மார்க்கர் 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 எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனை பார்த்து, ஐயா ஒரு மனுஷன் சரியா வாழல அப்படின்னா சரியா வாழ்றதுக்காக பொறுமையா சொல்லி கொடுக்கணும். பிரதர் இது தப்பு பிரதர், இப்படி செய்யக்கூடாது, கரெக்டா செய்யுங்க, வேலையில உண்மையா இருங்க, வியாபாரத்துல உண்மையா இருங்க, நீங்க இருக்கிற இடத்துல உண்மையா இருங்க, உங்க குடும்பத்துல மனைவிக்கு உண்மையா இருங்க, பிள்ளைக்கு இருக்கிற இடத்துல அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருங்க. யாரெல்லாம் இந்த செய்தி நம்ம கேட்கிறோமோ நம்ம எல்லாருமே தேவனோட வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு உத்தம ஆசீர்வாதம் இருக்கு. அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் எப்போ நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஐயா உத்தம ஆசீர்வாதம் வேணும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது உத்தம இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துக்குள்ள ஒரு உத்தமம் இருந்துச்சு. இன்னைக்கு இருதயத்துக்குள்ள உத்தமம் அப்படி சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்தில் அப்படியே தலைய குனிஞ்சு நிப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, எங்க பிரதர் உண்மையா இருக்க முடியுது, வீட்டுல உண்மையை சொன்னா சண்டை வந்துருது அப்படிம்பாங்க. வேலை செய்யற இடத்துல உண்மையா பேசுனா அங்க ஆபீசர் கோவப்படுறாங்க அப்படிம்பாங்க. வியாபாரத்துல உண்மையா பேசுனா அங்கேயும் நியாயம் இல்லை. கடைசி காலத்துல வாழ்றோம், எந்த பக்கம் பார்த்தாலும் நியாயம் இல்லை. இதுதான் கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கன் சொல்லியாச்சுன்னா அவன் நம்மளை அடிக்க வந்துருவான். இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு. ஐயா நீ தப்பு பண்ற, நீ சரியா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம மேல கோபத்துக்கு ஆள் வந்துடும். நீ எப்படி என்னை சொல்லலாம் அப்படிம்பாங்களா. இப்ப அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தப்பா வாழ்ந்துட்டு இருக்கான், ஒரு பொல்லாத ஒரு மனுஷனா இருக்கான், ஒரு தீமை செய்யறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும். ஆனா துன்மார்க்கனை நீதிமான் சொல்லி புகழ்ந்து பேசக்கூடாது. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று புகழ்ந்து பேசக்கூடாது. அங்கதான் ஜனங்கள் சபிப்பார்கள். ஒதுங்கி போயிட்டா கூட அதுல பிரச்சனை வராது. ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன் வாழ்றானா அந்த மனுஷனை விட்டு விலகி வாழலாம். ஒரு மனுஷன் உண்மையா இருக்கிறானா அந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்து இருப்பார். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அதை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா உங்க வீட்டுல யாராவது துன்மார்க்கமான ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறாங்களா சொல்லி கொஞ்சம் வீட ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். வீட்டுல ஒரு 4 பேர் 6 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. வீட்டுல லேப்டாப் புதுசா வாங்கி கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் உள்ள பையன் லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கான். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். என்னன்னு சொல்லி கேட்டா, வீட்டுல சும்மா இருக்கிறேன் படம் பார்க்கிறேன் அப்படின்னா. அந்த லேப்டாப் ரொம்ப விலை கூட, ரொம்ப காஸ்ட்லி. அந்த பையன் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான், கொயர்ல இருக்கிற பையன், வாலிப பையன், சர்ச்சில் உள்ள பையன் தான். ஆனால் புதுசா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு கிறிஸ்டியன் பாட்டு கேட்கல, ஒரு கிறிஸ்துவ செய்தி கேட்கல, எனக்கு தேவன் ஒரு லேப்டாப் கொடுத்துக்கான்னு சொல்லி ஜெபம் பண்ணல. அதுக்கு மாறாக, அதுக்கு ஆப்போசிட்டா வீட்டில் அழகா லேப்டாப் ஆன் பண்ணி சினிமா படம் பார்த்துட்டு இருக்கான். ஆக மொத்தம் இதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, கர்த்தரை அறிந்த பின்பாக இந்த உலகத்துக்குள்ள போகும்போது ஏதாவது ஒரு துன்மார்க்கமான காரியம் தொடருதா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். துன்மார்க்கனை பார்த்து நீ நீதிமானா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி யாரு சொன்னாலும் சரி,
ஜனங்கள் சபிப்பார்களாம். இப்ப நானே இருக்கிறேன், வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு அதை அப்படியே தான் சொல்லணும். அதுல தேவன் உங்களையும் பார்ப்பாரு, என்னையும் பார்ப்பாரு. வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம், எந்த சந்தேகமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் பலவிதமான சிக்கலுக்குள்ள போய் ஜனங்கள் சிக்கி கொள்றாங்க. அதே நேரத்துல வீட்டுல ஒருவேளை பையனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், பெற்றோர் பார்க்கும்போது, கடிந்து கொள்ளும் போது, அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க உணர்ந்தால் அவங்க மனம் திரும்பிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, உள்ளத சொல்லும் போது, இல்லது என்று சொல்லும் போது, கண்டிப்பா தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய நேரத்துல மனுஷனை புகழ்ந்து பேசி, அதாவது அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கூட இருக்கிறவங்க வந்து கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க அப்படிம்பாங்க. கிடையாது. பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்களே சபிப்பார்களாம். இன்னொருத்தவங்க நம்மளை தேவையில்லாம ஏன் பேசுறாங்க அப்படின்னா, நம்ம யாரையோ புகழ்ந்து பேசியிருப்போம். அப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். யாராவது மாத்தி பேசினால் ஜனங்கள் அப்படிப்பட்ட மனுஷனை வெறுப்பார்கள். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா இருக்கான், அவனை பார்த்து நீதிமான் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் சபிப்பார்கள், வெறுப்பார்கள். அதே நேரத்தில் யாராவது துன்மார்க்கனா இருக்கிறான், அவனை யாராவது கடிந்து கொண்டால் அவங்க மேல பிரியமா இருப்பாங்களாம். அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் வசனத்தின் மூலியமாக எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்திடும். புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் தேவ திட்டத்துக்குள்ள நாங்க வரணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய கரத்துல இருக்கணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு வாசல் திறந்து விடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. வேதத்தை தியானிக்க இருதய மனக்கண்கள் திறங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்தாங்க, நீதியின் சால்வை தாங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தவனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கத்த கிருபை செய்யுங்க. கனி உள்ள வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க. வரங்கள் செயல்பட கத்த கிருபை தாங்க. எல்லா விதமான வாசல் திறந்து கத்த திருப்தியா நடத்துங்க. தீர்க்க தரிசன வரங்களை தாங்க, ஞான வரங்களை தாங்க, கிருபையின் வரங்களை தாங்க. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும்பா. அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, கற்பத்தின் ஜெபிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி அப்பா வம்சத்தை ஆசீர்வதிங்க. கோடா கோடியா பல்லுகி பெருகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளிலும் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. வாகனத்துல புறப்பட்டு போங்க, கர்த்தர் புறப்பட்டு போங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கம்பெனி ஆசீர்வதிங்க. விவசாயம் பார்க்காங்க, விவசாயத்தை ஆசீர்வதிங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதியில எல்லா இடத்துலயுமே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்காயுசு தந்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you.